வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 ஃப்ராக்ஷனில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 6 சம் டிவைட் த ஃபாலோயிங். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9/2/3 டிவைடட் பை 1/2/3. வாங்க இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 9/2/3 divided by 1/2/3. இதை நம்மளால் அப்படியே கன்ஃபார்மாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ராப்பராக மாற்ற போகிறோம். இம்ப்ராப்பராக மாற்றுறதுக்கு இந்த 9ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 9 3s are என்ன? 9 3s are 27 ப்ளஸ் 2 அந்த 2 அப்படியே போட்டு பை 3 போட்டுக்கலாம். டிவைட் பை இங்கேயும் அதே மாதிரி தான் 1 3s are என்ன? 3 ப்ளஸ் அந்த 2 பை 3 அப்படியே போட்டுக்கலாம். 27 ப்ளஸ் 2 என்ன? 29/3 divided by 3 plus 2 என்ன? 5/3. இப்போ நம்மளால் இது அப்படியே போட முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். நான் உங்களுக்கு பாயிண்ட் இப்போ மாதிரி சொல்கிறேன். இப்போ 5க்கு எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம 1 போட்டுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டி நம்ம அடிஷனுக்கும் சப்ராக்ஷன் மட்டும் தான் நியூமரேட்டர் சேம் பண்ணணும். டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ரெசிப்ரோக்கல் சொன்னேன். ரெசிப்ரோக்கல் என்ன? 5/3 இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே 3/5 மாற்றி போகிறோம். இப்போ நான் இதை அப்படியே போட்டுக்கேன். 2/29/3. இப்போ நம்ம இதை அப்படியே போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் ரெசிப்ரோக்கல் போய் மல்டிபிள் 3/5 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3யும் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு மீதி இருக்கிறது 29/5 தான். இப்போ நம்ம இதை தான் QRBD ஃபார்மில் போட போகிறோம். 29 5s are 5 5s are 25. Remaining 4 is the remainder and 5 is the quotient and another 5 is the divisor. ஓகேங்களா? நம்ம இதை QRBD ஃபார்மில் போடலாம். இங்கே quotient என்ன இருக்குது? 5, remainder என்ன இருக்குது? 4 and divisor is 5 and அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.